நாகப்பட்டினம் தம்பி இடுமான கார்த்திக் வேட்பாளர் அறிவிச்சாங்க அண்ணன். அப்ப பல வழி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாம் தமிழ் கட்சியும் தம்பிகளையும் சீமானையும் மக்கள் அரவணைக்கிறாங்க, கொண்டாடுறான், வாசாமி கொண்டாடுறான். ஒன்ன அடிச்சு விரட்டி விடுறான். நீங்க வெட்டி பெற்றுவீங்க. என்ன திமிரு? பணம். அந்த பணங்க கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ படம் காட்டினா அவ்வளவா நாங்களாம் இழிச்சா போயிருக்கு. தமிழ்நாட்டுல படம் காட்டுற இந்த அளவுக்கு படம் காட்டுற ராஜா உங்களை 10 வருஷம் வர உட்கார வச்சாங்க. அந்த அம்மையார் செத்து போயிட்டாங்க. அப்புறம் சொல்றது 26 எல்லாமே நாங்க தான். ஓப்பா சும்மா காம்பெல்லாம் பண்ணாலேப்பா. 5 வருஷம் சம்பாதிச்சிங்க ராஜா போ. அப்புறம் சீமான் தம்பிகள் பிரபாகரன் பிள்ளைகளா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்ன அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். நாங்க ஒரு வழியா போறோம்னா என் மன ஆள துடிக்கிறேன். விட்டு கொடுத்துட்டு போங்க ராஜா, சும்மா தம் கட்டாதீங்க. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல நாம் தமிழர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. உண்மையுமா? சத்தியம் சொல்றானு இப்ப பாருங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு மக்கள் ஓட்டு போட போய் தானே சார் வந்து திமுக வெற்றி பெற்றது. ஏமா அப்புறம் திரும்ப என்ன கோவப்படுத்துற? நல்லதானே போயிட்டு இருக்கு இன்டர்வியூ. திமுக வெற்றி பெற்றான். வெற்றி பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. மக்கள்கிட்ட போய் சந்திக்க முடியாது. ஓட்டு கேட்டு ஒண்ணு விட மாட்டான். புரியுதுங்களா? இப்ப நாம் தமிழ் சொல்றோம், நாங்க 26 நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நாங்க போகும், அதிகாரத்தை நான் கூட பிடிப்போம். நம்ம இல்ல என் சட்டமா போறா உறுதியா போலாம் தங்கச்சி சொல்றேன். ஏன்னா நான் உழைக்கிறேன். என்ன தங்கச்சி தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நாம் தமிழ் கட்சியில வந்து அண்ணன் வந்து சில வேட்பாளரை அறிவிச்சிட்டார். நீங்க இன்னொரு கேட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு கூட்டினீங்கன்னு. அதான் நாங்க வேலை சரியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நாகப்பட்டினம் தம்பி இடுமான கார்த்திக் வேட்பாளர் அறிவிச்சாங்க அண்ணன். அப்ப பல வழி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாம் தமிழ் கட்சியும் தம்பிகளையும் சீமானையும் மக்கள் அரவணைக்கிறாங்க, கொண்டாடுறான், வாசாமி கொண்டாடுறான். ஒன்ன அடிச்சு விரட்டி விடுறான். நீங்க வெட்டி பெற்றுவீங்க. என்ன திமிரு? பணம். அந்த பணங்க கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ படம் காட்டினா அவ்வளவா நாங்களாம் இழிச்சா போயிருக்கு. தமிழ்நாட்டுல படம் காட்டுற இந்த அளவுக்குலாம் படம் காட்டுற ராஜா உங்களை 10 வருஷம் வர உட்கார வச்சாங்க. அந்த அம்மையார் செத்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இங்க வந்து ரொம்ப தான் காட்டுறீங்க. 200 இந்த சாரி நீ திரும்பவும் வர 4 ஆண்டு செஞ்ச சாதனை என்ன? நீ புடுங்க என்ன அது சொல்லு. இதற்காக நீட்டை விரட்டுவோம் என்று சொன்ன திமுக விரட்டிதான் இல்லையா அப்படின்னு பேசி வருவியா? இல்ல என்னதான் சொல்ல வர நீ? ஒண்ணு சும்மா எல்லா பயிலுமே காமெடியா இருந்துகிட்டு எல்லா பயிலும் என்ன சொல்லி என்ன செஞ்சிருக்க? ரகசியம் தெரியும், அது முட்டையில் இருக்கு, இப்பதான் ஆஃப் ஆயிலா மாறிட்டு என்னென்ன விட்டாங்க பாருங்க. இதாங்க எய்ம்ஸ் செங்கல் என்ன இது சிவப்பா இருக்கு பிளஸ் இப்ப பாருங்க எய்ம்ஸ் தெரியும்னா எங்கடா செங்கல்லாம்? அனைவருக்கும் இலவசம் கல்வி கட்டு ரத்து அடிச்சு விட்டான் பாருங்க. ஒரு தம்பி இருக்கா, நம்ம தம்பி சின்ன இளவரசர், பேர் சின்ன இளவரசர் சேப்பாக்கம் சேகுவரா தம்பி அடிச்சு விட்டா பயங்கரமா அடிச்சு வர்றது. அப்புறம் சொல்றது 26 எல்லாமே நாங்க தான். போப்பா சும்மா காம்பெல்லாம் பண்ணாலேப்பா. 5 வருஷம் சம்பாதிச்சிங்க ராஜா போ. திரும்ப ரொம்ப தம் கிடையாது ராஜா. இது தமிழ்நாடு, இது சீமான் காலம், இது நாம் தமிழ் கட்சி வெல்றதுக்கான இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திரும்பவும் இந்த திராவிட பன்னிகளும் அந்த பன்னிகளை ஒட்டிய உண்ணிகளும் நாங்க தான் 26 ஆளுநர் சொன்னால் வேற மாதிரி வேலை வந்துடும் எனக்கு. அந்த அசிங்கப்பட்டு போக வேண்டாம். பலரும் அசிங்கப்பட்டு விட்டான். நாம் தமிழ் தம்பிகள் சீமான் தம்பிகள் கண்ணியமா பேச விரும்புறோம். எங்களை அப்படியே பாருங்க. என்ன இல்லைன்னா அந்த பிடிச்சி தொங்கு அந்த சீட்டை விடவே மாட்டோம்னா அப்புறம் சீமான் தம்பிகள் பிரபாகரன் பிள்ளைகளா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்ன அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். நாங்க ஒரு வழியா போறோம்னா என் மன ஆள துடிக்கிறேன். விட்டு கொடுத்துட்டு போங்க ராஜா, சும்மா தம் கட்டாதீங்க. ஏன் மண்ணு, ஏன் காத்து, ஏன் தண்ணி, ஏன் மலை, எனக்கான மருத்துவம் இங்க இருக்கு, எனக்கான வளர்ச்சி இங்க இருக்கு, எனக்கான வாழ்வியல் இருக்கு, எனக்கான விவசாயம் இங்க இருக்கு, எனக்கான கல்வி இங்க இருக்கு, இவ்வளவும் இருக்குது எனக்கு. நீ பிடிச்சி தொங்கினுக்கிற விட்டு போங்கப்பா சும்மா. அவ்வளோ நம்ம சொல்லுவோம். சரிங்க சார். இப்போ அதிமுக பிஜேபி வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இப்போ அதிமுகவுடைய ஓட்டுலாம் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சீமான் அவர்களுக்கு வரலாம் பாதி ஓட்டு, ஒருவேளைனா நம்மளுடைய விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்களே, யாருக்கு போகும் அப்படின்றது இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யாருக்கு போகும் அப்படின்றது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன்.
தெளிவாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் நெறியாளர், படித்த பிள்ளை, பண்பான பிள்ளை. இன்னைக்கு திமுக அதிகாரத்துக்கு போனதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? திமுக அதிகாரத்துக்கு போறதுக்கு யார் காரணம்? மக்கள் தான் காரணம். தவறு. நாம் தமிழ் கட்சி காரணமா? நான் தரவு சொல்றேன்பா. ஒரு இடத்துல 5000 ஓட்டுல வந்து அதிமுக பின்தங்கி தோக்குது. 5000 ஓட்டு வாங்கி திமுக வெல்லுது. அங்க 36 ஓட்டு நாம் வச்சிருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு வெற்றி எங்க இருந்து வருதுன்னு? தமிழ்நாடு பூரா 16 இடங்கள்ல வந்து அந்த வாக்கு அதிமுக வாக்கு எங்கிட்ட இருந்தால வந்து நீ வென்ற. அப்போ உன் வெற்றிக்கு முழுக்க காரணம் யாரு? நாம் தமிழ் கட்சி. இந்த அறிவார்ந்த கணக்கு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்னப்பா இதெல்லாம் பணம் கொடுத்தாச்சாப்பா, ரைட்டு, ஓட்டு எவ்வளோ கொடுத்த, நம்ம 2000 கொடுத்தோம்னே, அப்புறம் பட்டச்சாலை 1000 அமைச்சிருப்பான், அப்புறம் அந்த கமிஷன் மக்களுக்கு 300 போயிருக்கோம்னே. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல நாம் தமிழர் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. உண்மையுமா? சத்தியம் சொல்றானு இப்ப பாருங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு மக்கள் ஓட்டு போட போய் தானே சார் திமுக வெற்றி பெற்றது. ஏமா அப்புறம் திரும்ப என்ன கோவப்படுத்துற? நல்லதானே போயிட்டு இருக்கு இன்டர்வியூ. திமுக வெற்றி பெற்றான். வெற்றி பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. மக்கள் யாரும் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இல்ல சார். மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. நான் திரும்ப வரேன் பாருங்க. மக்கள் தெளிவா இருந்தா நீ எப்படி பிக்கானி 6 வருஷமா என்ன சொன்னப்ப மக்கள் தெளிவாங்க இருக்கிறாங்க. ஏன் மக்கள் தெளிவா இருந்தா எப்படி 70 வருஷம் நீ ஆளுவ? நீ அவ்வளவு போய் அறிவாரியாங்கன்னு இல்ல, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கா நீனு. அந்த நேரத்துல என் மக்களை பல இலவசம் சொல்லுவான். அந்த அளவுக்கு அவர்களுடைய கொள்கை கோட்பாடு சரியா இருக்கு. அது வந்து மக்கள் பின்பற்றாங்க. அதனால வந்து இவ்வளவு காலங்களாக திமுக ஆட்சியில இருந்து 1000 ரூபாய் தாரம்ன்றான் எல்லாத்துக்கும். நான் ஜெயிச்சுட்டான். அப்புறம் சொல்றான் அது குறிப்பிட்ட பெண்கள் தான் இல்லத்தரசி. அவனே சொல்றாங்க இல்லத்தரசி குறிப்பிட்டாதான் இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப ஏன் பம்பளே காத்தி விட்டான், எனக்கு ஏன்டா தரல அப்படின்னு. நான் இல்லத்தரசி இல்லையான்ட்டான். இதெல்லாம் கேவலமுங்க. அந்த தேர்தல் டைம்ல வந்து திமுக வந்து வாக்கை பிடுங்குறதுக்கு அப்ப என்ன பண்ணுவான்? இலவச பரிசு கொடுப்பான், பட்டுப்புடவை கொடுப்பான், மூக்குத்து கொடுப்பான், கொலுசு கொடுப்பான், என்ன சொல்லுவான்? அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரேன்னு சொல்லுவான். எல்லாமே தருவாம்மா. இப்ப நீங்க பாருங்களேன். இப்ப 1000 ரூபாய் தரேன்னு சொன்னோம்ல, இப்ப என்ன சொல்றோம்? 26 பாருங்க. இந்த முறை நான் வந்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு நாங்க 5000 தரம்பா மாசம் அடிச்சு விடுவாங்க பயங்கரமா. வாயை திறந்தாலே வந்து போய் தான்மா. அவனுக்கு வாயை திறந்தா போய் தான். எப்போது அதிகாரத்தை பிடிக்கணும். அப்ப போடாங்க பாரு. ஒரு மாசம் அங்கங்க பந்தல், அங்கங்க ரேடியோ, அங்கங்க பிரியாணி, அங்கங்க சோறு. இந்த வாக்க புடுங்கிறது இந்த அயோக்கிய நாய்கள் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாதுமா. தூங்க விட மாட்டாமா. திருட்டு போற மாதிரி போவான் பாருங்க கிராமங்கள்ல. நீங்க நகர்ப்புறங்கள் வாழ்ந்துட்டு இருக்க தெரிய வாய்ப்பு இல்லை தனிச்சு. நீ கிராமப்புறத்து வாங்க, திருட்டு போய் இந்த கோவிட் தெரியுமா, திருட்டு கோழி அப்படி போவாமா. பகல்ல பாருங்க ஒரு மூலைல உட்காந்துக்குவான், இந்த நோட்டு வச்சுக்கிடுவான். அது நோட் பண்ணிட்டு எத்தனை நோட்டு 5 இருக்கா, ரைட் 5 25,000 கணக்கு போடுவான். நம்ம அப்படியா? நாம் வந்து வெள்ள துடிப்பது, அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம சிறப்பாக வாழ்றது கிடையாது. இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரே ஒரு பிள்ளைங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், இந்த மண்ணை நேசிக்கிறோம். 2வது அவனவன் மாநிலத்தை அவனவன் தாழ்மைக்கு உரிமை அது. இப்ப ஆந்திராவில் விட்டுரு 5 வருஷம் விட்டுருவியா? விட மாட்டல. என்ன ஏன் மண் நான் துடிக்கிறேன். என்ன தவறு இருக்கு? நீங்க திரும்ப தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து எங்க போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா இது ஏன் மண், இது நான் துடிக்கிறேன். நீ போ ஆந்திரா துடிப்பா, சந்திரபாபு ஐயா போங்கன்னு சொல்லுங்க. இங்க வந்துட்டு என்னையா போட்டு பாடா பத்திட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் விட்டுமாங்க, எல்லாம் போச்சு. எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்கன்றது அதுல தெரிஞ்சிரும் இல்லையா? படிச்ச பிள்ளைங்க பூரா என் பக்கம் நிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம எல்லாமே இழந்துட்டோம். அவனுக்கு புரிஞ்சு போச்சு இங்க எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. அப்ப எதுக்கு? கல்விக்கு பணம், மருத்துவத்துக்கு பணம், சோத்துக்கு பணம், எல்லாத்துக்கும் பணமுங்க. ஆனா இந்த அதிகாரம் இங்க வந்தாக்க பணமே தேவைலாம் வாழலாங்க. எல்லா தேவைகளும் இங்கே கிடைக்குமே. அதுதான் போடுறோம் நம்ம. ஏன்னா இந்த திராவிட கட்சியை வந்து 26ல தூக்கி எறிய வந்து வேலை செஞ்ச பிள்ளைங்க தான் சீமான் தம்பிங்க. அந்த வேலையை நாங்க உறுதியா செய்யறோம். அதுல மாட்டு கருத்து இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி அமைதா இல்ல வேறு மாதிரி அமைதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல விவரங்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிப்பா.